Hello dear students, friends, welcome. நம்ம இந்த வீடியோல 10th சயின்ஸ்ல லெசன் 10 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ல pH கணக்கீடு வந்து பார்க்க போறோம். ரெண்டு ப்ராப்ளம் பார்க்க போறோம். பப்ளிக் எக்ஸாமுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான சம் ரெண்டு டைப் பார்க்க போறோம். இந்த பாடத்துல pH கணக்குல மூணு ஃபார்முலா வச்சுக்கோங்க. அந்த மூணு ஃபார்முலாவையும் உங்களுக்கு சம் போட போறேன். ரொம்ப முக்கியமான சம் தான். ரெண்டே ப்ராப்ளம் 2 நிமிஷத்துல உங்களுக்கு 4 மார்க்ஸ் எக்ஸாம் கேட்கலாம். எக்ஸாம் கம்பல்சரி ப்ராப்ளம் 2 மார்க்ஸ் கூட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 10.7 example sum first sum. Calculate the pH of 0.01 m HNO3. 0.0 m molar சரி உள்ள HNO3 pH மதிப்பை கணக்கிடுங்க. சோ நமக்கு வந்து ஒரு ஆசிட் கொடுத்திருக்காங்க. நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும்னா pH -log10 H+. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும். இந்த ஃபார்முலா கண்டிப்பா எழுதணும். ஒரு மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா கொடுத்திருக்க வேல்யூவை given bracket எழுதுங்க. 0.01 m. உங்களுக்கு டெசிமல் 0.001 கொடுத்திருக்காங்க. சோ டெசிமல் வந்து 0 புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணனும்னா -log10 இத 10 to the power எழுதுங்க. 10 to the power எழுதுங்க. 10 to the power -2 இந்த மாதிரி கன்வர்ட் பண்ணனும். சோ நெக்ஸ்ட் என்னது pH ஒரு ஈஸியா கிடைச்சிருச்சு. 10 to the power -2 இருக்குல இது அப்படியே +2. இந்த ஆன்சர் இஸ் ஈஸி. இவ்வளவுதான் சிம்பிள். இதுக்கு 2 மார்க். ஃபார்முலா எழுதுங்க. கொடுத்துக்க வேல்யூ அப்ளை பண்ணுங்க. இப்படி கொடுத்ததுனால நம்ம என்ன செய்யணும் 10 to the power எழுதுங்க. ஃபைனலா pH வேல்யூ எப்படி வந்துரும் 10 to the power மைனஸ் இருந்தா பிளஸ் அதான் வந்து அதோட pH வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போறாங்களா? ஓகே இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்க போறோம். புக் பேக்ல இருக்கக்கூடிய பயிற்சி கணக்குகள் ரோமன் லெட்டர் 8 வந்து தேர்ட் சம். வாட் இஸ் தி pH ஆஃப் 1.0 × 10 to the -5 மோலார் சொல்யூஷன் ஆஃப் KOH. KOH கரைசலுடைய pH கண்டுபிடிக்கணும். சோ என்ன கொடுத்திருக்காங்க? இது ஒரு பேஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ் உடைய pH கேட்டிருக்காங்க. நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மோலார் கான்சன்ட்ரேஷன் 1.0 × 10 to the power -5. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா POH ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ POH -log10 OH- இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணனும். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும்னா given வேல்யூல இந்த பிராக்கெட் எழுதணும். இந்த OH- கான்சன்ட்ரேஷன் எழுதணும். ஓகே. So POH = 5 நமக்கு கிடைச்சிருச்சு. -5 இதான் இதோட POH மதிப்பு. அந்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? pH கேட்டிருக்காங்க. சோ நம்ம தேர்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணனும். pH + POH = 14. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? POH ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அழகா அப்ளை பண்ணோம்னா நமக்கு pH கிடைச்சிரும். pH தான் அது. சோ ஃபார்முலா கன்வர்ட் பண்ணுங்க. pH = 14 POH. POH already நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு? 5. So the value of pH is 9. So இந்த ரெண்டு சம் தெரிஞ்சா போதும். இதுல சால்வ்ட் ப்ராப்ளம் ஒரு 6 சம் 7 சம் கொடுத்திருக்காங்க. புக் பேக் எக்ஸர்சைஸ்ல 4 சம் கொடுத்திருக்காங்க. ஒரு 10 12 சம் இருக்கு. நமக்கு வந்து 2 சம் தெரிஞ்சா போதும். ஈஸியா பாடம் 10ல வரக்கூடிய pH கணக்குல ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். அவ்வளவுதான்.